PGTRB English Unit 6 American Literature எமர்சன் எழுதின பிரம்மாங்கிற போயம்ல இருந்தா MCQ இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். First question, who is the author of the poem Brahma? பிரம்மா போயம் உடைய ஆத்தர் யார்? ரால்ஃப் வால்டோ எமர்சன். சில நேரங்கள்ல இந்த ரால்ஃப் வால்டோக்கு ஸ்பெல்லிங் கூட மாத்தி கொடுத்திருக்கலாம். அதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. When was the poem Brahma written? பிரம்மாங்கிற போயம் எப்போ எழுதப்பட்டது? 1856. In what year was Brahma published? 1857. எழுதப்பட்டது வந்து பாருங்க 1856. ஆனா பப்ளிஷ் ஆன வருஷம் அடுத்த வருஷம் தான் 1857. அதை நோட் பண்ணிக்கோங்க. In which publication did Brahma first appear? எதுல first பிரம்மாங்கிற போயம் வந்தது? The Atlantic. The poem Brahma is named for what? Brahman, the universal principle of Vedas. அதாவது பிரம்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்சன் வந்து பீயிங் அ கிறிஸ்டியன். இவர் வந்து அமெரிக்கன் ரைட்டரு, அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர். இவர் வந்து கிறிஸ்டியன் மித்தாலஜியில் வளர்ந்தவர். ஹி வாஸ் பீயிங் அ கிறிஸ்டியன். பட் ஆனால் எதை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா பிரம்மாங்கிற போயமை ஹிந்து மித்தாலஜியை அவர் வந்து பேஸ் பண்ணி இந்த போயம் எழுதியிருக்கார். ஹிந்து மித்தாலஜியோடைய காட்ஸை பற்றி, தெய்வங்களை பற்றி எழுதியிருக்கார். ஸோ அதான் பிரம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின். எமர்சன் இஸ் ஐடென்டிஃபைட் as an American what? அவர் எந்த மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னா டிரான்சென்டென்டலிஸ்ட். ஆக்சுவலாக இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1830லேருந்து 1840s வரைக்கும் இருந்தது. இந்த மூவ்மெண்ட்ல யாரெல்லாம் பெரிய ரைட்டர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா எமர்சன் இருந்தாரு, ஹென்ரி டேவிட் தோரோ இருந்தாரு, மார்கரெட் ஃபுல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, பிரான்சன் அல்காட் அப்படின்னு இருந்தார். இந்த டிரான்சென்டென்டலிஸ்டோடைய மெயின் மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதை பற்றி பேசுவாங்கன்னா டிவைன் ஸ்பிரிட், டிவைன் ஸ்பிரிட் தெய்வத்தை பத்தி, என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸ்ல நேச்சராகவே டிவைன் ஸ்பிரிட் இருக்கும். இப்போ இந்த பிரம்மாங்கிற போயம்லயும் யாரை பத்தி பேசியிருக்காரு? பிரம்மனை பத்தி தான் பேசியிருக்காரு. காட் பிரம்மா. இது வந்து ஹிந்து மித்தாலஜி. அவர் ஒரு கிறிஸ்டியனா இருந்தாலும் ஹிந்து மித்தாலஜியை பத்தி இந்த போயம் எழுதியிருக்காரு. இன் விச் செஞ்சுரி வாஸ் ரால்ஃப் வால்டோ எமர்சன் ஆக்டிவ்? 19th century. The poem Brahma is compared in the form of an utterance which combines metaphysical content with what kind of pattern? Balladic quatrain, music pattern. இந்த poem read பண்ணும்போது நமக்கு ஒரு ballads மாதிரி இருக்கும், musical pattern இருக்கும். What is unique about the form of Brahma in the Western verse? இந்த பிரம்மாவை Western verseல எப்படி எழுதியிருக்காரு? So it's a include oriental poetical material. Oriental poetical material. So orientation. So எதை ஓரியன்ட் பண்ணியிருக்காரு பிரம்மா? ஸோ அதை இந்த பிரம்மனை போயட்டிக் மெட்டீரியல்ல அவருடைய வெஸ்டர்ன் லாங்குவேஜ்ல வெஸ்டர்ன் வேர்ஸ்ல கொண்டு வந்திருக்காரு. Who is the central speaker of a poem Brahma? பிரம்மன் himself. யாரை பத்தி பேசியிருக்காருன்னா பிரம்மாவை பத்தி பேசியிருக்காரு. According to Hindu philosophers, Brahman is described by which 3 attributes? ஸோ இந்த பிரம்மாவுக்கு இவர் 3 டேர்ம் கொடுத்திருக்காரு. omnipotent, omniscient, omnipresent. omniனா ஆள்னு அர்த்தம். இந்த omnipotent OMNI இருக்கு இல்லையா, இந்த omniக்கு ஆல் அப்படின்னு அர்த்தம். அப்போ omnipotent என்ன மீனிங்னா பொட்டன்ட்னா பவர், omnipotent ஆல் பவர். பிரம்மா இஸ் ஆல் பவர். சரி, அடுத்து omniscientனா என்ன மீனிங்? நோயிங். omniனா ஆல், சென்ட்னா நோயிங். பிரம்மாவுக்கு எல்லாம் தெரியும், ஆல் நோயிங். ஓம்னி பிரசன்ட். ஓம்னினா ஆளு, பிரசன்ட்னா எவரிவேர். காற்றிலையும் தூணிலையும் இருப்பான், துரும்பிலையும் இருப்பானுங்கிற மாதிரி இஸ் எவ்ரிவேர், இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் எவ்ரிவேர் அப்படி சொல்லலாம். ஸோ ஆம்னி பொட்டன்ட்டுக்கு ஆல் பவர், ஆம்னிசியன்ட்டுக்கு ஆல் நோயிங்கு, ஆம்னி பிரசன்ட் எவ்ரிவேர். இதுதான் வந்து இந்து பிலாசபர்ஸ் பிரம்மாவை பத்தி கொடுத்தது. Which philosophical and religious text influenced Brahma very forcefully? ஸோ எந்த ஒர்க்கு அவரை வந்து பிலசாபிக்கல் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு பிரம்மாவை? த வேதாந்திக் பிலாசபி, கீதா அண்ட் கதா உபனிஷத். உபனிஷத்தும் கீதாவில இருந்து அவருக்கு வந்து என்ன கிடைச்சது? இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சது. அதனால அந்த பிரம்மாங்கிற போயம் அவர் எழுதினார். What is stated to be a transient while the soul within man is
eternal and everlasting body. So நம்ம பாடி வந்து என்ன கவர் ஆயிருக்கு? சோலை வச்சு கவர் ஆயிருக்கு. நம்ம சோல் இருக்கிற சோல் வந்து எட்டர்னல், எவர்லாஸ்டிங். பட் பாடி இஸ் நாட் எட்டர்னல். பாடி இஸ் மார்டல், சோல் இஸ் இம்மார்டல். அததான் இங்க சொல்றாங்க. What is divine spark? The soul within man considered a part of. The soul வந்து எதை கன்சிடர் பண்ணுது? It's a supreme God. The oversoul who is the supreme God. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோல் தான் வந்து என்னவா இருக்கு? ஒரு supreme God-ஆ இருக்கு. Who were among the first group of American thinkers to observe non-Western philosophy? அவங்க தான் transcendentalist. சரியா? அடுத்த philosophy non-Western philosophy அவங்க வந்து think பண்றாங்க. They are thinkers. அதுதான் transcendentalist. 19th centuryல அவங்க எல்லாமே யோசிக்கிறவங்களா மாறுறாங்க, திங்கர்ஸா மாறுறாங்க. Besides Emerson, who are mentioned as prominent members of transcendentalist group? நம்ம சொன்னோம் இல்லைங்களா? தோரோ, மார்கரெட் ஃபுல்லர், அல்காட், எலிசபெத் பீபாடி. What concept did transcendentalism oppose? Dogmatic concept of belief. அவங்க the dogmatic concept அவங்க வந்து என்ன பண்றதே இல்லை, அப்போஸ் பண்ணுவாங்க, நம்புறதே இல்லை. Transcendentalism used individuals to do what? Think freely. அவங்க திங்க் பண்றது ஃப்ரீயா திங்க் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். What principle of transcendentalism states that the answer to man's cause is an acceptance of final liberation, a quality that Hinduism attests as true. ஸோ இதுதான் ஃபைனல் லிபரேஷன். அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. லிபரேஷன் அப்படின்னா ஃப்ரீடம். So what kind of freedom that they have அப்படின்னா, they have a quality that Hinduism attests as true. இந்து பிலாசபியை வந்து அவங்க வந்து ட்ரூவாவே வந்து அட்டஸ்ட் பண்றாங்க. ஸோ ஏன்? அவங்க இன்னொரு நாட்டில் இருக்காங்க, இன்னொரு மதத்தை ஃபாலோ பண்றாங்க. What about Hinduism appealed most to Emerson, leading him to give up Unitarianism? இந்த யூனிட்ரேனியசம்ங்கிறது கிறிஸ்டியன் பிலாசபி. God, Son, the Holy Spirit. God, Son, the Holy Spirit. மூன்று ஃபார்மும் ஒன்று தான், 3 in 1. பட் அதை தான் ஹிந்து பித்தாலஜி வந்து ஹிந்துயிசம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மாத்துது. எல்லாமே தனித்தனி கடவுள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு தனித்தனியா இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் தான் அவர் வந்து இஸ் ரெடி டு கிவ் அப். அவர் விட்டுட்டாரு. இந்த யூனிட்ரேனிசம் 3 in 1ங்கிற ஃபார்ம் அவர் விட்டுட்டார். Its attestation of the final liberation as a true, pleasurable, as to be taught out as a thinking individual. So இவருடைய கான்செப்டே thinking individual, thinking freedom, liberal thinking. What is the universal theme of Brahma? பிரம்மாவுடைய universal theme என்ன? The Brahman, the superpower and its relation to Atman, Maya and salvation. In the poem's theme, what is Atman? இந்த போயம்ல அட்மான்ங்கிறது என்னது? The human, a little part of Brahman. Human, மனிதன் தான் வந்து அட்மான். அது என்னன்னு சொல்றாரு? லிட்டில் பார்ட் ஆஃப் பிரம்மன் அப்படின்னு சொல்றாரு. What must Atman achieve for salvation? இந்த அட்மானுங்கிறவன் சல்வேஷனை நோக்கி எப்படி அடையறான்? சல்வேஷன் எப்படி அடையறான்? லிங்கேஜ் டு த பிரம்மன். பிரம்மனை வந்து லிங்க் பண்றது மூலியமா, பிரம்மனை அடையிறது மூலியமா அவன் சல்வேஷனுக்கு போறான். What entraps Atman to prevent salvation? The Atman, human body, பிரம்மன் அடையாததுக்கு, சல்வேஷனை அடையாததுக்கு எது என்ட்ராப் பண்ணுது அப்படின்னா மாயா. The world is a மாயா. உலகம் ஒரு மாயை. அததான் வந்து மாயான்னு சொல்றது. The transient physical beauty of the world. What is the poetic form used in Brahma to represent the solemn nature of subject? இந்த solemn natureங்கிறது தான் elastic quatrain. இந்த elastic quatrain என்னன்னா, நம்ம ஃப்ரீயா வந்து அந்த ரைமிங் ஸ்கீமை கொடுக்கறது, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாம ஃப்ரீயா கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ஏபி, ஏஏ பி பி,
ABBA. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயா கொடுக்கறது. ஆக்சுவலா இந்த கோட்ரைனை நம்ம எங்க பார்க்கலாம்னா தாமஸ் கிரேவோட எலிஜி அதுலயே நம்ம இதை பார்க்கலாம். Throughout the poem, who is the only speaker sustaining the continuity of the work? இந்த poem ஃபுல்லா யாரு ஸ்பீக்கர் அப்படின்னா பிரம்மன் தான் ஸ்பீக்கர். What does the spirit being a only speaker signify? Its absolute nature and sustaining far. How many stanzas is Brahma separated into? எத்தனை ஸ்டான்ஸா அதுல இருக்குன்னா 4 stanzas இருக்கு. How many lines are in each stanza Brahma? ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 4 லைன்ஸ் இருக்கு. மொத்தம் 4 ஸ்டான்ஸா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 4 லைன்ஸ். கோட்ரைன். What is the rhyme scheme of Brahma? The elastic quatrain பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. AB AB CD CD அப்படி கொடுத்திருக்காரு. Which literary technique is highlighted as one of the most important used in Brahma, exemplified by the word slay? The slayங்கிற word it is called repetition. So repeat ஆகி வந்துகிட்டே இருக்கு. Which literary technique is exemplified by shadow, sunlight and same in the second stanza? இந்த இரண்டாவது ஸ்டான்ஸாவுல shadow, sunlight, same னு கொடுத்திருப்பாரு. இது என்ன figure of speech னு கேக்குறாரு. alliteration. In the first stanza, what is the meaning of phrase red slayer? First stanzaவுல red slayer அப்படின்னு ஒரு term யூஸ் பண்ணிருப்பாரு. அது என்ன அது? God of death. Who is the god of death? அழித்தல் யாரு? சிவன். What does Brahma's phrase I keep and pass and turn again refer to? இந்த phrase எதை refer பண்ணுது? His ability to move between life and death easily. Brahma's ability to move between life and death easily. அதுதான் வந்து I keep and pass and turn again. In the second stanza, Brahma states that far and for God to me is near. What does this convey about him? Distance has no meaning to him. Distance has no meaning to him. தொலைவில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பொருள் தரால. ஏன்னா God is everywhere. Omnipresent அப்படின்னு சொல்லிட்டாரு. What contrasting images does Brahma present in the second stanza to show his difference from humanity? Shadow, sunlight, shame, fame. இந்த மாதிரி ஒரு பயன்படுத்தியிருப்பார். Brahma states he can see the vanished gods. What does this allude to? Vanished gods ங்கிறது எதை சொல்லுது? அது என்ன allusionல கொண்டு வருது? His ability to operate on the spiritual plane inaccessible to humans. His ability to operate on a spiritual plane inaccessible to humans. அதான் வந்து vanished gods அப்படின்னு ஒரு allude கொடுத்திருக்கிறார். How does Brahma view shame and fame? இந்த ஷேமவும் ஃபேமவும் அவர் எப்படி பிரம்மா பார்க்கிறாரு? அது ரெண்டுமே equally worthless and valuable to him. So being a worthless and to add on valuable to him. And the third stanza, Brahma wants that they reckon ill who leave me out. What is the consequence of this? They have made a poor decision. சில நேரங்கள்ல விரக்தியில நம்ம தெய்வமே இல்லை, எந்த தெய்வமும் நம்மளை காப்பாத்தல, எந்த தெய்வமும் நம்ம ஹெல்ப் பண்ணல, கடவுளுக்கு கண் இல்லையான்லாம் நம்ம புலம்புறோம் இல்லைங்களா? So that they reckon ill who leave me out. They have made a poor decision. So அவங்க ரொம்ப மோசமான ஒரு டெசிஷனை முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. Brahma claims to be the doubter and the doubts, and the hymn the Brahmin sings. What does this signify? The doubter and the doubts. பிராமினோடைய அந்த பாட்டு hymn அப்படின்னா சாங்குன்னு அர்த்தம். He is the reason that anything and everything happens. Brahma is the reason for anything and everything happens. எல்லாத்துக்கும் யாரு காரணம்? பிரம்மா அப்படிங்கிறார். Who are the Brahmin mentioned in the third stanza?
இந்த இடத்துல பிராமின் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. யார் அந்த பிராமின்? The highest social caste responsible for sacred knowledge. ஸோ பிராமின்ஸை தான் வந்து என்னன்னு சொல்றாரு, சோசியல் காஸ்ட்ல ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கவங்க, சாக்ரட் நாலேஜ், சாக்ரட்னா புனிதம் அப்படின்னு அவர் ரெஃபர் பண்றாரு. In the fourth stanza, who is said to pine for my abode, Brahma's abode அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, the strong gods and sacred seven. நமக்கு தெரியும் 3 கடவுள்கள் இந்துயிசத்துல தெரியும், படைத்தல், காத்தல், அழித்தல், பிரம்மா, விஷ்ணு, சிவன். அது போக மீதி என்னென்ன தெய்வங்கள் இருக்காருன்னா திருமாலை சொல்லலாம், முருகன் இருக்காரு, விநாயகர் இருக்காரு. ஸோ ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 சேக்ரெட் காட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் காட்ஸ், சேக்ரெட் 7 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 தெய்வங்கள். பட் அந்த 7 தெய்வம் யாருன்னு நமக்கு சரியா தெரியல. அப்ப நம்ம வேற எப்படி அதை யோசிக்கலாம்னா, 7 கோள்கள் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம சொல்றாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். Which gods are mentioned as examples of strong gods who pine for Brahma's abode? ஸோ அவர் மென்ஷன் பண்றாரு, ஸ்ட்ராங் காட்ஸ்ல ஒரு 2 பேர்த்த இங்க பாருங்க மென்ஷன் பண்றாரு. அக்னி, the god of fire, and Yama, the god of war. Who are the sacred 7 referred to in this poem? யார் அந்த sacred 7 அப்படின்னா, the highest holy persons in Hinduism. highest holy persons in Hinduism, புனிதர்கள் 7 பேர் அப்படின்னு இந்த இடத்துல ரெஃபர் பண்றாங்க. In the final lines, what does Brahma instruct the meek lover of the good, the meek lover of the good to do? The meek lover of the goodங்கிறத அவர் என்னத்தை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு அப்படின்னா, find him, turn thy back on heaven. We have to find him and turn your back on heaven. கடவுளை அடைந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். What is the meaning of Brahma's instruction to turn thy back on heaven? அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? To pursue Brahma, not to idolize the heavenly end to one's life. The poem is described as an exploration of universality of the spirit of Brahma and how he moves through what? Time and space. According to the context, Brahma is one of the 3 major gods of Hinduism, alongside whom? Brahma இல்லாம வேற யார் அந்த 3 தெய்வங்கள்? விஷ்ணு and சிவா. பிரம்மாங்கிறவரு படைக்கிறவரு, விஷ்ணுங்கிறவரு காக்கிறவரு, சிவாங்கிறவரு அழிக்கிறவரு சிவன். ஸோ இதுதான் அவனுடைய 3 தெய்வங்கள். பிரம்மா போயமோடைய MCQ தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.